இந்த வீடியோவில் நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 8 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்ஃபர்மேஷன் கேரிட் பை ஆப்டிக்கல் சிக்னல்ஸ் இஸ் சென்ட் டு எ ரெக்வயர்டு டிஸ்டன்ஸ் த்ரூ அன் ஆப்டிக்கல் ஃபைபர். இன்ஃபர்மேஷனை நம்ம ஆப்டிக்கல் சிக்னலாக ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக நம்ம அனுப்புகிறோம், எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும். இந்த ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் நமக்கு என்னென்ன இருக்குன்னா, இன்ஃபர்மேஷன் சிக்னல் சோர்ஸ், டிரான்ஸ்மிட்டர், லைட் சோர்ஸ், ப்ராபகேஷன் மீடியம், அதாவது ஆப்டிக்கல் ஃபைபருக்குள்ள ரிசீவர். இன்ஃபர்மேஷன் சிக்னல் சோர்ஸ் மேபி வாய்ஸ், மியூசிக், வீடியோ சிக்னல்ஸ் அண்ட் அனலாக் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் சிக்னல் சோர்ஸில் நமக்கு வாய்ஸோ, மியூசிக்கு, வீடியோ சிக்னல்ஸை அனலாக் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறோம். டிரான்ஸ்மிட்டர், இந்த டிரான்ஸ்மிட்டரில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு டிரைவ் சர்க்கியூட்டும் ஒரு லைட் சோர்ஸும் இருக்குது. இந்த லைட் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஆப்டிக்கல் லைட் பல்சஸை க்ரியேட் பண்ணுது. அது என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கேரியராக ஒர்க் ஆகுது. அங்கே யூஸ் பண்ணுற லைட் சோர்ஸ் என்னென்னா லேசர், அப்படி இல்லைன்னா எல்இடி. எல்இடினா நமக்கு தெரியும், லைட் எமிட்டிங் டயோடு. நெக்ஸ்ட்டு ப்ராபகேஷன் மீடியம். ப்ராபகேஷன் மீடியம் எது அப்படின்னா ஆப்டிக்கல் ஃபைபர். ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் தான் நமக்கு ப்ராபகேஷன் மீடியமாக ஒர்க் ஆகுது. It acts as a wavelength and transmits optical pulses to receiver by the principle of total internal reflection. ப்ராபகேஷன் மீடியமாக ஆப்டிக்கல் ஃபைபர் இருக்குது. இதில் நம்ம வேவ் லென்த்தை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அந்த ஆப்டிக்கல் பல்சஸ் எங்கே போகுதுன்னா ஒரு ரிசீவருக்கு போகுது. அந்த ரிசீவருக்கு போகிறதுக்கு என்ன ரீசன்னா, எதை பேசிக் பிரின்சிபலாக வச்சுக்கோன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட்டு ரிசீவர். ரிசீவரில் என்னென்ன இருக்குன்னா ஃபோட்டோ டிடெக்டர், ஆம்ப்ளிஃபையர் அண்ட் ஏ சிக்னல் ரெஸ்டோரிங் சர்க்கியூட். ஸோ ரிசீவரில் ஃபோட்டோ டிடெக்டர், ஆம்ப்ளிஃபையர் அண்ட் சிக்னல் ரெஸ்டோரிங் சர்க்கியூட் இது எல்லாமே இருக்குது. இங்கே என்ன ஆகுதுன்னா லைட் சிக்னல் இருக்கு இல்லையா, லைட் பல்சஸ், அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷனில் இந்த 4 தான் ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது நம்ம இன்ஃபர்மேஷன் சிக்னல் சோர்ஸ்ன்னு சொன்னோம். அதாவது இங்கே இன்புட் சிக்னல் இருக்குல்ல, அதுதான் இன்ஃபர்மேஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்மிட்டர். டிரான்ஸ்மிட்டரில் என்ன இருக்குன்னா டிரைவ் சர்க்கியூட் அண்டு லைட் சோர்ஸ். நெக்ஸ்ட் ப்ராபகேஷன் மீடியம், அது ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர். ஸோ இது வழி அந்த வேவ் லென்த் வருது. நெக்ஸ்ட் நமக்கு எங்கே வரும் அப்படின்னாக்கா ஒரு ரிசீவர். ரிசீவரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோ டிடெக்டர், ஆம்ப்ளிஃபையர் அண்டு சிக்னல் சோர்ஸ் இருக்குது. ஸோ இன்புட்டு, அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்மிட்டர், அதுக்கப்புறம் ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர், ஃபைனலாக நமக்கு ஒரு ரிசீவர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோனில் பேசுகிறோம் அப்படின்னா இங்கே இன்புட் சிக்னல் ஹலோன்னு சொல்கிறது, இங்கே ரிசீவருக்கு வருது இல்லையா ஹலோன்னு. ஸோ அதுக்குள்ளார தான் இது எல்லாமே நடக்குது. இதுதான் ஃபைபர் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் சிஸ்டம். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் சிஸ்டமோட அட்வான்டேஜஸ் என்ன? ஃபஸ்ட்டு, எக்ஸ்ட்ரீம்லி வைட் பேண்ட்வித். ஆப்டிக்கல் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் வெரி லார்ஜ். இந்த ஆப்டிக்கல் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறதுனால பேண்ட் வித் அதிகம். இதை கம்பேர் பண்ணோம்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரொம்பவே கம்மி. ஓகே, நோ கிராஸ்டாக் பிட்வீன் பேரலல் ஃபைபர்ஸ். அதாவது ஃபைபர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் லீக்கேஜ் இருக்காது. ஸோ லீக்கேஜ் இருக்காததுனால பக்கத்தில் 2 ஃபைபர் இருந்தால் கூட கிராஸ்டாக் நமக்கு இருக்காது. ஓகேவா, ஆல்மோஸ்ட் இது என்னவாக இருக்கும், ஆப்சண்ட்டாக இருக்கும் கிராஸ்டாக். அதனால இதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கன்வென்ஷனல் மெட்டாலிக் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம் இந்த அட்வான்டேஜ்னால. நெக்ஸ்ட்டு, ஆப்சன்ஸ் ஆஃப் இண்டக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஆப்சன்ஸ் ஆஃப் இண்டக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் மெட்டாலிக் மெட்டீரியல் கிடையாது. அதனால் அங்கே என்ன இருக்காது அப்படின்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்காது. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இல்லாததுனால ஆப்டிக் கேபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நமக்கு இன்டர்ஃபெரன்ஸ் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்டேஜ், ஸ்மாலர் டயாமீட்டர், லைட்டர் வெயிட். கேபிள் ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டயாமீட்டரோட அந்த கோரோட டயாமீட்டர் ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதே மாதிரி லெஸ் வெயிட்டாக இருக்கும். ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் ஆர் லைட் வெயிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் டு பி ஹேண்டில்ட் மோர் ஈஸிலி தென் காப்பர் கேபிள்ஸ். சிக்னல் செக்யூரிட்டி. த டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் த்ரூ த ஃபைபர் டஸ் நாட் ரேடியேட். நம்ம ஃபைபருக்குள்ளே நம்ம லைட்டு கொடுக்குறோம் இல்லையா, அது ரேடியேட் ஆகாது. அதனால் இதை யாரும் டேப் பண்ண முடியாது. ஸோ அதனால் சிக்னல் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட்டு, ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் ஆர் சீப்பர். ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் ஆர் சீப்பர். இந்த
ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து ரொம்பவே சீப்பு. ஏன்னா, இதால மேட் பண்றாங்க சிலிக்கான்னால. நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் ஹேவ் லோ லாஸ் பெர் யூனிட் லென்த். ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃபைபர லைட்ட டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நமக்கு லாஸ் வந்து ரொம்பவே லோவா இருக்கு. அது எவ்வளோ இருக்குனாக்கா 4 டெசிபல் பெர் கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டருக்கு 4 டெசிபல்ஸ் தான் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஈஸி மெயின்டெனன்ஸ். த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் சிலிக்கா. ஸோ சிலிக்கா வந்து நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் ரிலையபிலிட்டி. இங்கே வந்து நமக்கு லோ லாஸ் இருக்கிறோம். அதனால லாஸ் கொஞ்சமாக இருக்கிறதுனால டிஸ்பர்ஷன் வந்து 0. ஸோ லோ லாஸ் டிஸ்பர்ஷன் 0வாக இருக்கிறதுனால ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் வந்து ஹை ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம். அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபஸ்ட்டு ப்ரைஸ். ஃபைபர் இன்ஸ்டாலேஷன்ஸ், ஃபைபர் ஆப்டிக் காம்பனண்ட் அண்ட் கனெக்ஷன்ஸ் ஆர் காஸ்ட்லி. இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை வந்து அந்த காம்பனண்ட்டை வாங்கணும், அதோட கனெக்ட் பண்ணணும்னா அது எல்லாமே நமக்கு செலவு அதிகமாகும். ஸோ ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ். இதை வந்து நம்ம ஒரு ஸ்கில்டு பர்சன்ஸ் தான் ஹேண்டில் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம சரியாக எடுத்துகிட்டு போகல அப்படின்னா அது பிரேக் ஆகிடணும். ஸோ ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ப்ராப்பராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு டேப்பிங். டிஃபிகல்ட் டு டேப் எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் ஃப்ரம் த அவுட் செட். இதை வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ்லாம் கொடுக்கறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைபர் ஆப்டிக் சென்சார். இந்த சென்சாரில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஒரு டிரான்ஸ்டியூசர். இந்த டிரான்ஸ்டியூசர் விச் கன்வெர்ட்ஸ் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிலேருந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணதில் அது நம்ம ஃபைபர் ஆப்டிக் சென்சார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்சார்ஸ் வந்து நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று இன்ட்ரின்சிக் சென்சார் ஆர் ஆக்டிவ் சென்சார்ஸ். செகண்ட் ஒன் எக்ஸ்ட்ரின்சிக் சென்சார் ஆர் பாசிவ் சென்சார்ஸ். ஸோ இந்த ஆக்டிவ் சென்சார்ஸில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்டென்சிட்டி மாடுலேட்டட் சென்சார் பேஸ்டு ஆன் த சேஞ்ச் இன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டெம்பரேச்சர் அப்சார்ப்ஷன். இந்த இன்டென்சிட்டி மாடுலேட்டட் சென்சாருங்கிறது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் இன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது, டெம்பரேச்சர் அண்டு அப்சார்ப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். Second, phase modulated sensors. It involves interference between the signal and reference in the interferometer. This leads to a shift in the interference fringes by the variable. Wavelength modulated sensors. The spectral dependent variation of absorption and emission by the variable takes place. Next, extrinsic or passive sensors. Modulation takes place outside the fiber. Extrinsic போது outside the fiberல வந்து நமக்கு நடக்கிறது. Sensor head and the sensed optical signal is transmitted to a remote point for signal processing. இந்த passive sensor இருக்கு இல்லையா, அதாவது extrinsic sensor. ஸோ அதோட physical quantity, அதோட modulation effect ஒரு ஃபைபருக்குள்ள ஃபிசிக்கல் குவான்டிட்டி நான் மெஷர் பண்ணணும். எதோடதுன்னா டெம்பரேச்சர். அதை வந்து மாடுலேஷன் எஃபெக்ட் இன் த ஃபைபர் என்னன்னா தெர்மோலூமினசென்ஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டி ப்ரெஷர். மாடுலேஷன் வந்து பீசோ ஆப்டிக் எஃபெக்ட். ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து டென்சிட்டி. இங்கே வந்து மாடுலேஷன் எஃபெக்ட்ஸ் வந்து ட்ரிபோலூமினசென்ஸ். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். மாடுலேஷன் எஃபெக்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இன் பை ரெஃப்ரிஜரன்ஸ். Stress by refrigerants. Physical quantity electric field. Modulation effect electro-optic effect. Physical quantity magnetic field. Modulation effect magneto-optic effect. Next, physical quantity electric current. Modulation effect electroluminescence. Physical quantity nuclear radiation. Modulation effect radiation induced luminescence. நெக்ஸ்ட் இன்ட்ரின்சிக் சென்சார், அதாவது ஆக்டிவ் சென்சார் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேச்சர் சென்சார். டெம்பரேச்சர் சென்சார் வந்து யூஸ்டு டு சென்ஸ் அண்ட் மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை வந்து நம்ம 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். ஒரு பார்ட்டில் நம்ம ஒரு லைட்டை அப்ளை பண்ணுறோம், அது வந்து சென்சார் எலமெண்ட். இன்னொரு பார்ட்டை வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் ஐடென்டிக்கல் ஃபைபருக்குள்ளே அப்ளை பண்ணுறோம், அது ரெஃபரன்ஸ் எலமெண்ட். இந்த அவுட்புட் சென்சார் வந்து டிடெக்ட் அண்ட் கம்பேர் டு த ரெஃபரன்ஸ் ஃபைபர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த சென்சார் ஃபைபர் இருக்குல்ல, அதை வந்து நல்லா ஹீட் பண்ணோம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் காசஸ் சேஞ்ச் இன் லென்த்து. அந்த ஃபைபரோட லென்த்தை வந்து சேஞ்ச் ஆகும்.
ஸோ அப்போ ஃபேஸ் ஆஃப் த லைட் அவுட்புட் ஆஃப் த சென்சர் எலமெண்ட்ஸ் சேஞ்சஸ். இப்போ இந்த சேஞ்ச் ஆகுதுல இது இதையும் ஃபஸ்ட்டு கொடுத்தது ரெண்டையுமே நம்ம வந்து ஒரு கம்பேரிட்டரில் வச்சு மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ அவுட்புட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் சென்சார் எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஃபேஸ் வேரியேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கு. The variation of refractive index of optical fiber under the influence of temperature. அப்போ ஆப்டிக்கல் ஃபைபரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து வேரி ஆகுது எதோடனா டெம்பரேச்சர்னால. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டென்சிவ் சென்சார் பார்த்தோம் இல்லையா, அதாவது பாசிவ் சென்சார். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்சார். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்சார் சென்ஸ் அண்ட் மெஷர் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா பண்டில் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் ஃபைபர்ஸ் கனெக்டட் டு எ லேசர் சோர்ஸ் அண்ட் பண்டில் ஆஃப் ரிசீவிங் ஃபைபர்ஸ் கனெக்டட் டு டிடெக்டர். பண்டில் ஆஃப் ஃபைபர்ஸ் எடுத்துக்கிறோம். அதை வந்து டிரான்ஸ்மிட்டிங் ஃபைபரை வந்து நம்ம லேசர் சோர்ஸோடையும் ரிசீவிங் ஃபைபரை ஒரு டிடெக்டரோடையும் கனெக்ட் பண்ணுறோம். இப்போது ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு இல்லையா, லேசர் சோர்ஸ்லேருந்து லைட்டு டிரான்ஸ்மிட்டிங் ஃபைபர் வழியாக நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுற அந்த லைட் சோர்ஸு ஒரு டார்கெட் இருக்கு இல்லையா, அந்த மூவிங் டார்கெட் அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகிறத வந்து ரிசீவிங் ஃபைபர் வழியாக எங்கே வருதுன்னா டிடெக்டருக்கு வருது. ஸோ இந்த டிடெக்டரில் இருக்கிற லைட் சோர்ஸ் வந்துருக்கு இல்லையா, அதோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த மூவிங் டார்கெட் இருக்கு இல்லையா, அது மூவிங் டுவர்ட்ஸ் ஃபைபரை நோக்கி வருதுன்னும். இன்டென்சிட்டி வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டார்கெட் மூவ் அவே ஃப்ரம் த ஃபைபர்னு நம்ம நோட் பண்ணலாம். ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த டார்கெட் இஸ் மெஷர்டு ஃப்ரம் த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் ரிசீவ்டு. நம்ம ஒரு லைட்டை ரிசீவ் பண்ணோம்ல, அதோட இன்டென்சிட்டியை வச்சு அந்த டார்கெட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃபைபர் ஆப்டிக் எண்டோஸ்கோப், அதாவது எக்ஸ்டென்சிவ் சென்சாருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஃபைபர் ஆப்டிக் எண்டோஸ்கோப். இந்த எண்டோஸ்கோப் பார்த்தீங்கன்னா டியூபுலர் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ்டு டு வியூ த இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் எ ஹியூமன் பாடி. ஸோ இந்த எண்டோஸ்கோப் வந்து எதுக்குன்னா ஹியூமனோட இன்டர்னல் பார்ட்ஸை வந்து பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஸ்டொமக்கில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த எண்டோஸ்கோப் வந்து வாய் வழியாக உள்ளே விட்டு அந்த உள்ள லைட் வேவ்ஸ் அப்ளை பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகிற வேவ்ஸை வச்சு நமக்கு வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எண்டோஸ்கோப்பி. ஸோ இது ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க வேண்டாம். இந்த பிக்சர் இருக்குல்ல, இது வந்து எண்டோஸ்கோப்பிக்கான பிக்சர். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காமன்லி அவைலபிள் எண்டோஸ்கோப். ஸோ இந்த டேப்லர் காலம் இருக்கு இல்லையா, இதில் வந்து நமக்கு என்னென்ன டைப்பு, அதோட ரேஞ்ச் என்ன டயக்னோஸ் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு லேசர் கோஆகுலேட்டர், அது வந்து பிளட்டில் பார்க்குறாங்க ஹேமரேஜ் என்னென்னு. அடுத்து லேப்ராஸ்கோப், அப்டாமினல் கேவிட்டி, இதோட ரேஞ்ச் வந்து அப்டாமினல் கேவிட்டி, ஃபேமிலி பிளானிங், ஆப்ரேஷன், டியூமர்ஸ், இது எல்லாத்துக்கும் இந்த லேப்ராஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோஸ்கோப் வந்து ஏர் ப்ராப்ளம், தைமரிக் மெம்பரேன்ஸ் ஆஃப் ஏர். அப்புறம் ஆப்தல்மாஸ்கோப், அது ஐ டிஃபெக்ட்ஸ். ஸோ ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரான்ச்சோஸ்கோப். ஸோ பிரான்ச்சோஸ்கோப், அடுத்து கேஸ்ட்ரோஸ்கோப், புரோட்டோஸ்கோப், கார்டியோஸ்கோப், சிஸ்டோஸ்கோப். ஸோ இந்த டேப்லர் காலமில் இருக்கிறது எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரின்சிக் சென்சார் ஆர் பாசிவ் சென்சாருக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம், சென்சார் அதை பற்றி பார்த்தோம். ஸோ இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.